அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாதுர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் ஷாமி கபாப், அதாவது மட்டன் கறி வடை. அதுக்கான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம் வாங்க. இப்போது ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல 150 கிராம் கறி எடுத்துக்கிறேன். போன்லெஸ் தான் எடுக்கணும். ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 லவங்கம், 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா கிள்ளி சேர்த்து இது எல்லாத்தையும் கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. அப்புறம் ஃப்ளேம் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும். அந்த கறியிலேருந்து வர தண்ணி, அப்புறம் அந்த வெங்காயத்துலேருந்து வர தண்ணி எல்லாமே வெளியில் வந்து நல்லா சுண்டி வதங்கி இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்தமல்லி நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் சேர்த்து கலந்து ஆற விட்டுருங்க. அப்படியே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் ஒரு சின்ன பேனில் 2 பத்தை தேங்காய் எடுத்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறின அந்த மசாலா வதக்கணும்ல, அந்த மசாலா ஃபுல்லாக சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். தண்ணியாலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும் கட்டியாக. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ரொம்ப சேர்த்தாலும் இந்த கபாப் கெட்டி ஆகிடும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கணும். அப்புறம் ஒரு தவாவில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னா, வதக்கும்போது கடைசியாக கொத்தமல்லி சேர்க்குறது, தேங்காவை வந்து ரோஸ்ட் பண்ணி சேர்க்குறது, இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் இதே மாதிரி டேஸ்ட்டில் வரும். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்தலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் ஒரு சின்ன ரவுண்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது போட்டுக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் பண்ணி இந்த மாதிரி அழுத்தி இந்த மாதிரி ஈஸியாக வரணும், ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டாமல் வரதுக்காக. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, எல்லாம் கருகிடும். உள்ளே வேகாது, வெளியில் மட்டும் கிறிஸ்பி ஆகிடும். என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. நான் 2 ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். இப்போ ஹார்ட் ஷேப் பண்ண போகிறேன். உங்கள் பசங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணி கொடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஷாமி கபாப், அதாவது கறி வடை ரெடி ஆகிடுச்சு. மட்டன் கறி வடை சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், நான் இப்போ எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க. உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.